தன்னுடைய கணவரோடையும் 2 பசங்களோடையும் புதுசா ஒரு காலனிக்கு குடியேற மனைவி. அப்படி அங்க நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அவங்க கணவரால ஒவ்வொரு விதமா பிரச்சனைகள். இதுல இந்த படத்துடைய ஹீரோயினுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைனா, அவங்க என்னதான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா அவங்க கணவரோட வாழ்ந்தாலும் அவங்க கணவர் ஒரு பெண்க. எது கணவர் பெண்ணா? அது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் இந்த கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன, அதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் நடக்குது, இந்த விஷயம் வெளியில தெரியும் போது என்ன ஆகுது அப்படின்ற எல்லாத்தையும் தான் ரொம்ப பரபரப்பாவே இந்த கதையில சொல்லிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பிபி பைரா அப்படின்ற ஒரு வித்தியாசமான பெங்காலி படத்தோட ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ரேவதி அப்படின்ற மாதிரி ஒரு லேடியும், அதுக்கப்புறம் பிரியா அப்படின்ற மாதிரி இன்னொரு லேடியும் காமிக்கிறாங்க. இந்த ரேவதி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு இந்த பிரியாவுடைய வீட்டுல அந்த பிரியாவோடையும் பயங்கரமா சண்டையிடுறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்கு என்ன காரணம், அங்க என்ன நடந்தது அப்படின்ற எல்லாத்தையும் தான் சில மாசங்கள் பின்னாடி போய் இந்த கதையில பார்க்க போறோம். பிரியா அப்படின்ற மாதிரி இந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயினுங்க. அப்படி இந்த பிரியா புதுசா தான் கணவரோடையும் தான் 2 பசங்களோடையும் ஒரு காலனிக்கு வராங்க. அந்த காலனில இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் அவங்க வாங்கியிருக்காங்க போல. இப்ப அந்த அபார்ட்மெண்ட் கீழேயும் வர அங்க நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்காங்க. அவங்க கிட்டயும் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. நான் புதுசா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தன் 7வது படிக்கிறான், இன்னொருத்தன் 2வது படிக்கிறான் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இப்ப அவங்க பசங்களையும் அங்க ஒரு ஷேர் ஆட்டோல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற மாதிரி காமிக்க, இன்னொரு பக்கம் அந்த பிரியாவுடைய கணவரை காமிக்கிறாங்க. வந்த உடனே பேச்சு போட ஆரம்பிச்சிட்டியா, இதுதான் உங்ககிட்ட பிடிக்காதது, லக்கேஜ் எல்லாம் யாரு மேல எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வைப்பா அப்படின்ற மாதிரி அவரும் கத்த. இப்ப இவங்க எல்லாரும் அந்த புதுசா வந்த வீட்டுக்கும் அப்படியே லக்கேஜ் எல்லாம் கொண்டு போறாங்க. அப்பதான் பிரியாவோட கணவரும் அப்படியே மேல லக்கேஜை கொண்டு போகும் போதோ அங்க ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை சந்திக்கிறாரு. அந்த நபரும், உங்களுக்கு எதனா இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க, கம்மியான செலவுல உங்களுக்கு சூப்பரான இன்சூரன்ஸை எடுத்து கொடுக்குறேன்ற மாதிரிலாம் பேச, இன்னொரு பக்கம் இங்க பிரியாவும் லக்கேஜை தூக்கிட்டு திரும்பி பார்த்தா அங்கதான் முதல் வாட்டி இந்த ரேவதியை பார்த்திருப்பாங்க. ரேவதி அவங்க பால்கனியில இருந்து பிரியாவை பார்த்து முறைச்சிருப்பாங்க. மேடம், எங்க வீட்டுக்கு கீழே நீங்க தான் இருக்கீங்களா? நான் தான் இங்க புதுசா வந்திருக்கேன்ற மாதிரியும் அங்க பிரியா இன்ட்ரடியூஸ் ஆக, ஆனா ரேவதி எதுவுமே சொல்லாம வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. இப்ப நம்ம பிரியாவுமே அப்படியே படிக்கட்டு ஏறி அந்த லக்கேஜை தூக்கிட்டு வர வழியில தெரியாம இந்த ரேவதியோட கணவர் மேலேயே மோதிடுறாங்க. ரேவதியோடைய கணவர் ரொம்ப நல்ல குணம் உள்ளவருங்க. ஐயோ சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சரிஞ்ச பெட்டிகள் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. புதுசா வந்திருக்கீங்களா? உங்க வீட்டுக்கு கீழே நாங்க தான் இருக்கோம். ஓ அப்படிங்களா சார், எங்க வீட்டுல பால் காய்ச்சறோம், கண்டிப்பா குடும்பத்தை கூட்டிட்டு வந்துருங்க, உங்க மனைவியும் கூட்டிட்டு வந்துருங்கன்ற மாதிரியும் இங்க பிரியா சொல்லி அனுப்புறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குதுங்க. அதாவது பால் காசுற ஃபங்க்ஷன். வீட்டுல அவங்க சொந்தக்காரங்க, முக்கியமா நம்ம பிரியாவோட கணவர் ஆபீஸ்ல இருக்கிற முதலாளி, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அங்க சின்னதா டிஃபன் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க போல. அப்படி பிரியா கணவருடைய முதலாளியை காமிக்கிறாங்க. அந்த முதலாளி எப்பவுமே பிரியா கணவர்கிட்ட கொஞ்சம் நக்கலா தாங்க பேசுவாரு. ஏன்னா அவரு சரியா வேலை பார்க்க மாட்டாரு. கவர்மெண்ட் வேலை அப்படின்றதுனால நிறைய ஓபி அடிப்பாரு. அண்ட் பிரியாவுடைய கணவர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்களும் இதே வீட்டுல தான் இருப்பாங்க. தான் மனைவி பேச்ச கேட்கறத விடவும் அந்த அக்கா பேச்ச தான் அவரு அதிகமா கேட்பாரு. இங்க நம்ம பிரியாவும் அப்படியே சமையல் கட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்க, அப்ப அவங்க அம்மா வந்தோம் நம்ம பிரியாவுடைய சாரிய கொஞ்சம் விலக்கி பாக்குறாங்க. அப்பதான் பிரியாவுடைய உடம்புல நிறைய காயங்கள் இருக்கிறதும் கவனிக்கிறாங்க. இன்னும் உன்னுடைய கணவர் உன்னை காயப்படுத்துறத விடலையா அப்படின்ற மாதிரி கேட்க, பிரியாவும் அதை எதுக்கு இப்ப பாத்துட்டு இருக்கீங்க, அவருடைய குணம் தான் உங்களுக்கு தெரியும்ல, போங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சோ இப்படி நிறைய வழிகளை தான் கணவர்கிட்ட பொறுத்துக்கிட்டு தான் இந்த பிரியா தான் 2 பசங்களை வளர்க்குறாங்க போல. இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் அந்த பால் காசுற ஃபங்க்ஷனுக்கும் பிரியாவுடைய வீட்டுக்கு வர, அப்பதான் அந்த இடத்துக்கு கீழ் வீட்டுல இருக்கிற அந்த ரேவதியோட கணவரும் வராரு. என்ன சார், உங்க மனைவியை கூட்டிட்டு வரலையான்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது பிரியா திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க. எல்லாரும் பதறி போறாங்க. அப்பதான் கொஞ்சமா ஸ்வீட் கொடுத்த உடனே பிரியா அப்படியே கண்முழிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு லோ சுகர் இருக்கு அப்படின்ற மாதிரியும் தெரியுது. அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சமா ஸ்வீட் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு சரியாயிடுங்க. தினந்தோறும் பிரியாவுடைய கணவர் வேலைக்கு போயிட்டு வந்ததும் அவருக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அவங்க சமைச்சு போடணும். அந்த சமையல் நல்லா இல்லைன்னு வைங்களேன், இதை யாருன்னா சாப்பிடுவாங்களான்னு சொல்லி அங்கேயே மறுபடியும் இந்த பிரியாவை அவங்க கணவர் காயப்படுத்துவாரு. இது எல்லாமே ரூம்ல இருக்கிற அவங்க பசங்களுக்கு சவுண்டு கேட்குங்க. ஆனா கூட இந்த கணவருடைய அக்கா இருக்கிறதுனால அம்மா அப்பா நடுவுல எல்லாம் நம்ம போக கூடாதுன்னு சொல்லி பசங்களை சமாதானப்படுத்தி படுக்க வச்சிருவாங்க. இங்க ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதி அடிக்கடி இந்த இருமல் மருந்து மாதிரி ஒண்ணு குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தான் தான் கணவரோட வாழ்வாங்க. இங்க பிரியா தன்னுடைய பாத்ரூம்ல வந்து தான் கணவர் தன்னை படுத்துற கொடுமையெல்லாம் நினைச்சு அழுதுகிட்டு இருக்க, அப்ப பாத்ரூம் கதவை பையன் வந்து தட்டுறாங்க. என்னம்மா ஏமா அழுகுற அப்படின்ற மாதிரி கேட்க, அழுகனா இல்ல, நீ இன்னும் தூங்காம என்ன பண்ற, வா உன்னை தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க.
சோ இப்படியான நேரங்கள் தான் அங்க இந்த 2 பெண்களுமே சந்திக்கிறாங்க. ஒரு நாள் துணி காய போட போகும்போதோ அப்படியே நம்ம ரேவதியோடைய வீட்டுக்கும் நம்ம பிரியா வராங்க. அப்படி அந்த ரேவதியோட கணவரோடையும் அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ரேவதியோட கணவர் தான் ரொம்ப நல்ல டைப். ஆல்ரெடி பிரியாவோட நல்லா பேசியிருப்பார்ல. அப்படி இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாருங்க. இதை எல்லாமே அந்த பக்கமா வர ரேவதியும் ஒரு மாதிரி கோவத்தோட பாக்குறாங்க. இப்ப அவங்க கணவரும் வேலைக்கு போனோம் அப்படின்ற மாதிரி கிளம்புனதுக்கு அப்புறம் ரேவதியும் அங்க ஒரு சேர்ல வந்து உட்கார, உங்களுக்கு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி பிரியாவை பார்த்து கேக்குறாங்க. ஆமாமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறப்பா அப்படின்ற மாதிரி அவங்களும் கிளம்ப, இப்ப ரேவதி இந்த பிரியாவை ஒரு மர்மத்தோடையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பிரியா போனதுக்கு அப்புறம் ரேவதியும் அவங்க பீரோல இருந்து ஒரு செயினை எடுக்கிறாங்க. அந்த செயினை யாரோ போட்டோ எடுத்தும் அனுப்புறாங்க. இங்க பிரியாவுடைய கணவரும் அவரோட கவர்மெண்ட் வேலைக்கு வந்துட்டு இருக்க, அவர் வேலை பார்க்காம உட்காந்து ஓபி அடிச்சிட்டு இருக்காருங்க. அதையும் அவங்க முதலாளி பார்த்துட்டு, ஒரு டைப் ரைட்டிங் கூட உனக்கு சரியா வரல, உனக்கெல்லாம் எப்படிடா வேலை கிடைச்சதுன்ற மாதிரியும் அங்க திட்டிக்கிட்டு இருக்காரு. பிரியா தான் அவங்க பசங்களை எப்பவுமே பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போற வழியில இந்த கீழ் வீட்டு ரேவதி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு சின்ன பையனோட பைக்ல போறதையும் பாக்குறாங்க. பாக்குறதுக்கு ரேவதி மாதிரி தான் இருக்கு, ஆனா சரியா தெரியலையேன்ற மாதிரி பிரியாக்கு ஒரு கேள்வி எழுபது. இப்ப ராத்திரி அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம பிரியாவோடையும் அப்படியே மொட்டை மாடில நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க கணவரை சொல்லியும் அவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைய பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பிரியாவும் கொஞ்சம் டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கீழே பதட்டமா ஓடி வர, அப்பதான் வழியில ரேவதியோடைய கணவரை பாக்குறாங்க. அப்போ தெரியாம வேற மோதிடுறாங்களா. ரேவதி கணவர் ரேவதிக்காக புடவை வாங்கிட்டு வராரு போல. அந்த புடவையும் பிரியா பார்க்க சூப்பரா இருக்குங்க, உங்க ஒய்ஃபுக்கானு கேட்க ஆமான்னு ரேவதி கணவர் சொல்ல, என் ஹஸ்பண்ட்ல இது மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்ததே இல்ல, உங்க ஒய்ஃப் ரொம்ப கொடுத்து வச்சவன்ற மாதிரியும் அங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பிரியா தான் வீட்டுக்கு வரப்போ அங்க நம்ம பிரியாவுடைய கணவர் கொஞ்சம் நெஞ்சுவலி அப்படின்றதுனால மயங்கி கிடக்குறாரு. அந்த அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுமே பிரியா வீட்டுக்கு வந்ததும், எங்க போயிட்டு நீ சுத்திட்டு வர, துணி காய வச்சா உடனே கீழே வர மாட்டியா, உன் கணவரை யாரு பாத்துப்பா, உனக்கு பொறுப்பே இல்லைன்ற மாதிரிலாம் பயங்கரமா கத்துறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதியோட கணவர் புடவை வாங்கிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அது ரேவதி கிட்ட கொடுக்காம அப்படியே ஓரமா வச்சிருக்க. ரேவதியும் ஒரு தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து அந்த பெட் இருக்குல்ல அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி ரேவதியோட வீட்டுல ஒரு பெரிய மர்மம் இருக்குங்க, அது என்னன்னு பின்னாடி ரிவீல் பண்றேன். இன்னொரு பக்கம் பிரியாவோட கணவரும் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுறாரு. இங்க ரேவதியோட கணவரும் வெளியூருக்கு போலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருக்காரு போல. அதுக்காக ஒரு ரெசார்ட்டையும் புக் பண்ணிட்டு இருக்காரு. இதையும் நம்ம ரேவதி பார்த்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு கோவம் வந்து அங்க இருமல் மருந்து குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்க இந்த பிரியாவோட கணவரும் அப்படியே வெளியில ஒரு வாக்கிங் மாதிரி வந்திருக்க. அப்பதான் அக்காவோடையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான், உன் மனைவியோட நீ வாழ்றதெல்லாம் ஒத்து வரலடா, அவளோட நீ சந்தோஷமாவும் இருக்க மாட்ற, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நீ மறுபடியும் அந்த சோஃபியாவை போய் மீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல. சோஃபியா இந்த கணவருடைய பழைய காதலிங்க, ஆனா அவ என் கூட பேசுவாளா என் கூட பழகுவாளான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு மாதிரி புலம்ப. அதான் அவ இன்ஸ்டாகிராம்ல இருக்கால, நீ போயிட்டு ஒரு ஹாய்னு மெசேஜ் பண்ணி பாரு, அப்படி பழகுனானா அவளோட பேச ஆரம்பிச்சிரு அப்படின்ற ஒரு ஐடியா சொல்றாங்க. இப்போ இவரும் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஒரு ஹாய்னு அனுப்ப, இப்போ அவங்களும் ரிப்ளை பண்றாங்க போல இருக்கு. இவருக்கும் அங்க சந்தோஷம் ஆயிடுது. இன்னொரு பக்கம் இங்க நம்ம பிரியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தன்னுடைய வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையிலயும் அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நம்ம பிரியாவுடைய வீட்டுக்கு வந்தோம் ஒரு இன்சூரன்ஸ் போட சொல்லி பிரியா கணவரோடையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதே இன்சூரன்ஸை போட சொல்லி இப்ப ரேவதியோடைய வீட்டுக்கு வந்தோம். ரேவதி கணவரோடையும் அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பேச, அப்ப அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்டான அவனை இந்த ரேவதி ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறாங்க. அப்படி ரேவதியோட கணவரும் அங்க இன்சூரன்ஸ் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த பையன் பக்கத்துலயும் வந்து ரேவதி லைட்டா தொட்டு பேசுறாங்க. இங்க பிரியா வழக்க போல தன்னுடைய பசங்களை அங்க ஆட்டோல பள்ளிக்கு அனுப்பி வைக்க, அப்பதான் போற வழியில அந்த இன்சூரன்ஸ் பையன் பைக்கு ஸ்டார்ட் ஆகாம கிக்கர் அடிச்சிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற மத்த வீட்டு பெண்கள்லாம், இந்த பையன் அடிக்கடி இன்சூரன்ஸ் போட சொல்லி இந்த வீட்டுக்கு வருவான், ரொம்ப அழகான பையன் அப்படின்ற மாதிரிலாம் பேச, அடி பாவீங்களா, உங்களுக்கு உங்க கணவர் மேலலாம் ஆசை இல்லையா, அப்ப அந்த பையன் மேலதான் ஆசையான்ற மாதிரி நம்ம பிரியாவும் அப்படியே ஜாலியா பேசுறாங்க. அப்பதான் அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிக்கர் அடிக்கிறத பார்த்து அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க. இதே மாதிரி தானே அன்னைக்கு நம்ம ரோட்ல ஒரு பையனை ஒரு பொண்ணோட பார்த்தோம், அந்த பையன் இதே மாதிரி தானே கிக்கர் அடிச்சான், அப்ப இந்த பையனோட தான் அந்த மேல் வீட்டு ரேவதி பழகுறாளா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அதுக்குள்ள பிரியாவோட கணவர் வேற கீழே வந்து, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, மேல போய் வீட்டு வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அனுப்ப. இப்ப பிரியா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு நைட்டு கொரட்டை விட்டு தான் தூங்குவாங்க. அவங்க பக்கத்துல படுத்து தூங்குறதுக்கே அவங்க கணவருக்கு அருவருப்பா இருக்குங்க. இப்படியான ஒரு நாள் தான் திடீர்னு ராத்திரி ஒரு பயங்கரமான நியூஸ் வருது. அதாவது இந்த ரேவதி இருக்காங்கல்ல, அவங்களுடைய கணவர் ஒரு விபத்துல போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அடுத்த நாள் எல்லாருமே அந்த அஞ்சலி கூட்டத்துக்கு போறாங்க. ரேவதி வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் வந்திருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே ரேவதியோடைய அம்மா அந்த இடத்துக்கு வர, என்னோட வாழ்க்கை மாதிரியே உன்னோட வாழ்க்கையும் அமைஞ்சிருச்சேமா அப்படின்ற மாதிரியும் அழுகுறாங்க. அங்க ரேவதியோடைய கணவர் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறதுனால இப்ப அந்த காசு ரேவதிக்கு வருதுங்க. அது அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்கான்ல, அவன் தான் வாங்கி
வாங்கி கொடுக்குறான். அதையும் வாங்கிக்கிட்டு இவங்க வீட்டுக்கு திரும்ப தான் அம்மாவையும் கட்டி அணைச்சுக்கிட்டு நம்ம நினைச்ச மாதிரியே காசு வந்துருச்சுன்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்ப இவங்க வீட்டு கதவை தட்டுற மாதிரி ஏதோ சவுண்ட் கேக்குது. யாருன்னு திறந்து பார்த்தா இவங்க புதுசா வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காங்க போல. அது தெரியாம நம்ம பிரியாவோட வீட்டுல போயிட்டு கொடுத்துட்டாங்க போல. பிரியாவும் அந்த இடத்துல இவங்க வீட்டுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க, இதுக்கப்புறம் எந்த டெலிவரினாலும் இந்த வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி வெள்ளேந்தியா சொல்றாங்க. அப்பதான் அந்த வாஷிங் மிஷினையும் அந்த ரேவதியும் கவனிக்கிறாங்க. என்ன இவங்க கணவர் போய் சேர்ந்து சில நாட்கள் தான் ஆச்சு, அதுக்குள்ள இவங்க வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காங்களேன்ற மாதிரி ரேவதி மேல பிரியாக்கு ஒரு சந்தேகம் வருது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் வீட்டுக்கு வரான். அங்க பிரியா இருக்கிறது தெரியாமையே, ஓ புதுசா வாஷிங் மிஷின் வாங்கிட்டீங்களா, உன் கணவர் போனவன காசு வாங்கி கொடுத்துட்டேன், நீயும் ஜாலியா இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி அங்க அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் ரேவதியும் பிரியா இங்க நிக்கிறான்ற மாதிரியும் அங்க ஞாபகப்படுத்துறாங்க. உடனே அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் முகத்தை மாத்துறான். இல்ல நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் பேச வந்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றான். அப்பதான் ஆல்ரெடி பிரியாக்கு இவங்க ரெண்டு மேலயும் ஒரு சந்தேகம் இருக்கும். அதையெல்லாம் அங்க யோசிச்சு பாக்குறாங்க. சரி ஓகே நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பிரியாவுடைய கணவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தன்னோட பழைய காதலியோட போன்ல எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. நிறைய டெக்ஸ்ட் பண்றாரு. அண்ட் ரேவதியும் அவங்களோட அம்மாவும் இப்போ கணவர் போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியா வாழ்றாங்க. நிறைய பார்சல் நிறைய டெலிவரி எல்லாம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்பப்ப அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோரையும் ரேவதி மீட் பண்ணி பேசிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினான பிரியாவும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் சந்தேகம் அதிகரிக்குது. அப்படியான ஒரு நாள் தான் மொட்டை மாடியில ரேவதி துணி காய வைக்கும் போதோ அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோட பேசுறத கவனிக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்ற மாதிரியும் ஒட்டி கேட்க இப்ப அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் அங்க கீழே கிளம்பலான்னு வராங்க. ஐயோ நம்மள பாத்திர போறான்னு சொல்லி அங்க பிரியாவும் கீழே ஓடி வந்து இந்த ரேவதியோட வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள பிரியா ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தெரியாம நேரா இந்த ரேவதியும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோட கீழே வந்தோம் அங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் என்னோட வீடியோவை நீ எப்ப கொடுக்க போற, என் மனைவி வேற பிரெக்னெண்டா இருக்கா, அந்த வீடியோ வச்சு இன்னும் மிரட்டி என்ன எவ்வளவு விஷயம் தான் சாதிக்க வைப்ப, ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல, இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் காசுக்கு ஆசைப்பட்டு உங்க கணவரை நீங்க விபத்துல தான் பிளான் பண்ணி போட்டு தள்ள விஷயத்தெல்லாம் நான் ரிவீல் பண்ணிடுவேன்ற மாதிரியும் அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அங்க போட்டு உடைக்கிறாரு. இது எல்லாம் அங்க ஓரமா இருந்து பிரியாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரியாக்கு அங்க திடீர்னு வயித்த கலக்கிறது போல. அப்படி வயித்துல இருந்து ஒரு சவுண்டு வர என்ன வீட்டுக்குள்ள இருந்து சவுண்டு வருதுன்னு சொல்லி இப்போ இவங்க எல்லாருமே அங்க பிரியா இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. பிரியாவும் ரொம்ப கேஷுவலா அங்க வந்து நீங்க பேசிட்டு இருக்கிறது எதையுமே நான் கேட்கல, தெரியாம என் வீடுன்னு நினைச்சு உங்க வீட்டுக்கு வந்துட்டேன், அவ்வளவுதான், நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரியும் அங்க இருந்து போக பார்க்க. ஆனா இவங்க மூணு பேருமே அவங்கள விட மறுக்கிறாங்க. அங்க உடனே இந்த ரேவதியோடைய அம்மா ஒரு சொம்ப வச்சு நம்ம பிரியாவை தாக்கி அங்கேயே மயக்க போட வைக்கிறாங்க. இப்ப பிரியா தான் போய் சேர்ந்துட்டோம் போல, சொர்க்கத்துல இருக்கும் போல அப்படின்ற மாதிரிலாம் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்க. கண் முழிச்சு பார்த்தா இப்ப ராத்திரி ஆயிடுதுங்க. இன்னும் அவங்க ரேவதியோட வீட்டுல தான் மயங்கி கிடக்குறாங்க. என்ன இப்ப என்ன பண்ண போறீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் தான் எதையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, தயவு செஞ்சு என்னை விடுங்க, என் பிள்ளைங்க வேற பள்ளியில இருந்து வந்திருக்கோம், சமையல் பண்ணி கொடுக்கணும்ன்ற மாதிரிலாம் பிரியா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் ரேவதியும் அவங்க அம்மாவும் கொஞ்சம் ஸ்வீட்டா கொடுக்குறாங்க. ஒன்னும் பயப்படாதீங்க, ஒன்னும் பண்ணல, எங்களோட உண்மைகளை பத்தி உங்ககிட்ட சொல்றோம், அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், நாங்க பண்ணது தப்பா சரியா அப்படின்ற எல்லாத்தையும் நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்ற மாதிரி சொல்ல வர, அந்த உண்மைகள் எல்லாம் இன்னொரு நாள் நான் வந்து கேட்கறேன், தயவு செஞ்சு இப்ப என்ன விட்டுருங்க, நான் போனோம் அப்படின்ற மாதிரியும் பிரியா அடம்பிடிக்கிறாங்க. இங்க ரேவதியும் கொஞ்சம் யோசிச்சு சரி ஓகே போய் தொலைங்க அப்படின்ற மாதிரியும் பிரியாவை அனுப்ப. இன்னொரு பக்கம் பிரியாவுடைய கணவர் தான் ஆபீஸ்ல தன்னோட பழைய காதலியோட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. அதையும் அவங்க முதலாளி பார்த்துட்டு என்னப்பா வேலை முடிஞ்சதா இல்லையா, வேலை மட்டும் பார்க்க மாட்டேற மத்த எல்லாத்தையும் பாக்குறன்ற மாதிரி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப பிரியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் தான் கணவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கணவர் கிட்ட அந்த உண்மையை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசனையோடய நிக்கிறாங்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்து அதை சொல்லலான்னு பக்கத்துல வர, ஆனா அதுக்குள்ள மேல் வீட்டுல இருக்கிற நம்ம ரேவதியும் அவங்க அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. திருப்பதி போனோம், அந்த பிரசாதம் கொண்டு வந்திருக்கோம் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கொடுக்க. ஆனா பிரியாக்கு பயம் வருது, ஒரு வேலை இதுல எதுனா கலந்துருக்காங்களோன்னு சொல்லி நீங்க சாப்பிட்டுட்டு கொடுங்கன்ற மாதிரிலாம் டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்படி ரேவதியும் சாப்பிட்டுட்டு இப்பயாச்சும் சாப்பிடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ நான் சந்தேகத்துக்காக எல்லாம் கேட்கல உட்காருங்கன்னு சொல்லியும் ரெண்டு பேரும் உட்கார வைக்கிறாங்க. இப்ப பிரியாவும் கிச்சன்ல காஃபி போட்டுட்டு இருக்க. அங்க ரேவதி வராங்க. அப்பதான் பிரியாவுடைய உடம்புல இருக்கிற சில காயங்கள் எல்லாம் ரேவதி கவனிக்கிறாங்க. அது எல்லாமே அவங்க கணவரால தான் ஏற்பட்ட காயம் அப்படின்ற மாதிரி ரேவதிக்கு புரியுதுங்க. அப்பதான் பிரியா கிட்டையும் நீ ஒன்னும் பயப்படாத, என்னோட கணவரும் உன்னோட கணவர் மாதிரி ஒரு மிருகமா தான் இருந்தான், அவனுக்கான முடிவை தான் நான் கட்டினேன், அது மாதிரி உன்னையும் உன்னோட பிரச்சனையில இருந்து நான் வெளியே கொண்டு வரேன், நான் கண்டிப்பா ஒரு தப்பான பொண்ணு இல்ல, என் பிரச்சனைகள் என் கதையை பற்றி கேட்டா உனக்கே என்னோட நிலைமைய நினைச்சு கண்ணெல்லாம் கலங்கிடுவ, உலகத்துல எந்த ஒரு மனைவிக்குமே நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் எல்லாம் எனக்கு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். இப்ப ரேவதி வெளியில வந்தோம். பிரியா கணவர்கிட்ட உங்க மனைவிய பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டோம். தான் அம்மாவை கூட்டிட்டோம் தான் வீட்டுக்கு போறாங்க. இப்ப அந்த ராத்திரி ரெண்டு பேருமே ஒரு சோகத்தோட தூங்குற மாதிரி. இப்ப
அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய வீட்டை காமிக்கிறாங்க. அவரு தான் மாமனார் வீட்ல தாங்க வாழ்வாரு. எப்ப பார்த்தாலும் அந்த ஏஜென்ட்டோடைய மாமனாரு இவர் ஒரு மாரி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. சரியா சம்பாதிக்க மாட்றான், தான் மனைவிய கூட ஒழுங்கா பாத்துக்க மாட்றான் அப்படின்ற மாதிரிலாம். இவருமே நம்ம 2 பேருமே குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து வெளிய போயிடலாம், நம்ம 2 பேரும் தனியா வாழலாம் அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க பிரியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் வழக்கம் போல மொட்டை மாடியில நின்னு அப்படியே துணியை காய வச்சுக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு இந்த ரேவதியோடைய அம்மா வராங்க. என் பொண்ணு உன்னை கூப்பிட்டா கொஞ்சம் சீக்கிரமா வாமா அர்ஜென்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இல்ல நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன், நீ என்ன எதனா பண்ணிடுவேன்ற மாதிரியும் பிரியா பயப்படுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன், கொஞ்சம் வாமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அங்க ரேவதி ஒரு மாதிரி மயக்கத்துல இருக்காங்க. என்னாச்சு, எதுக்கு இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவ தெரியாம மருந்து குடிச்சிட்டா, அதனாலதான் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரியும் சொல்ல, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக நீங்க இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் ஆகுது அப்படின்ற மாதிரி பிரியா கேட்கும் போதுதான் அங்க ரேவதி சில உண்மைகளை சொல்றாங்க. உலகத்துல யாருக்குமே இல்லாத அளவுக்கு ஒரு கணவர் நம்ம ரேவதிக்கு இருந்திருக்காங்க. அதாவது நம்ம ரேவதியோடைய கணவர் என்னதான் ஆணா பிறந்திருந்தாலும் அவர் மனதளவுல ஒரு பெண்ணா தான் வாழ்ந்திருப்பாரு. அது திருமணத்துக்கு அப்புறம் நம்ம ரேவதி தெரிஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ராத்திரி ஆச்சுன்னா அவங்க கணவர் புடவை கட்டிப்பாரா, அப்படி ஒரு பெண் மாதிரி தான் நம்ம ரேவதியோட அவரு பேசுவாரா. இந்த குணம் ஒரு நாள் வீட்டை விட்டும் தாண்டி போச்சான். அப்படி நிறைய ஆண்களோட தான் அந்த ரேவதியோடைய கணவர் பழக ஆரம்பிச்சாரா. கொஞ்ச நாள்ல அந்த ஆண்கள் எல்லாரையுமே இந்த ரேவதியோடைய கணவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது, அவங்க முன்னாடி புடவை கட்டிக்கிட்டு ஜாலியா இருக்கிறதுன்ற மாதிரிலாம் இவர் நடந்திருக்காரு. ஞாபகம் இருக்கா, கொஞ்சம் சீன்களுக்கு முன்னாடி கூட ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருப்பாரு. அது அவருக்காக தான் அவர் வாங்கிட்டு வந்திருப்பாரு. இப்படி ஒவ்வொரு ராத்திரியும் இந்த ரேவதி தான் வீட்லயே தான் கணவர் நடக்கிற விஷயம் அவர் நண்பர்களை கூட்டிட்டு வந்து அவர் அங்க பேசிட்டு இருக்கிறது பழகிறது அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். அதனால்தான் அவங்க அந்த இருமல் மருந்து குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு நாள் அவங்க எதிர்பார்க்காத வண்ணம் ரொம்ப மோசமா ஒரு நாள் வருதுங்க. அதாவது எப்பவுமே தான் நண்பர்களை கூட்டிட்டு வந்து குடிச்சிட்டு ஜாலியா இருக்கிற அந்த ரேவதியோட கணவர் இன்னைக்கு தான் மனைவியையும் அங்க கூப்பிட்டு அவங்க நண்பர்கள் பேச்ச கேட்டுக்கிட்டு தான் மனைவி கிட்ட அவங்க எல்லாரும் தப்பா நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ரேவதி முற்றிலுமா உடஞ்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட மொட்டை மாடிக்கு வந்து அந்த இரவு அங்கேயே உட்காந்து கடந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் காலையிலையும் தான் கணவரை எழுப்பி, நீ இப்படி இருக்க, நீ இப்படி மாறினா அது உன்னை விட வச்சுக்கோ, அதுல எதுக்கு நீ கேவலமான காரியங்கள்லாம் பண்ற அப்படின்னு பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. இந்த சண்டையோட முடிவுல தான் தான் கணவர் கூட இதுக்கு மேல வாழ முடியாது அப்படின்னு தான் அம்மாவோட சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க. அந்த வலையில தான் இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனை சிக்க வச்சிருக்காங்க. அவன் எப்படி சிக்கனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் அப்பப்போ இன்சூரன்ஸ் போடுறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அப்படி ஒரு நாள் யாரும் இல்லாத தனிமையில இவங்க ஒரு கேமராவை செட் பண்ணிட்டு அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோடையும் ஒன்னா இருக்கிற மாதிரி டிராமா போட்டிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல இவங்க ஒன்னால இருக்க மாட்டாங்க. அவனை மயக்கிட்டு அவன் பக்கத்துல படுத்துட்டு அதை வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை, உன் பொண்டாட்டி பிரெக்னண்டா தானே இருக்கா, நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி வீட்டுல இருந்து அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அந்த வீடியோவை காமிச்சு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லிடுவேன், உன் மாமனார் கிட்ட சொல்லிடுவேன்ற மாதிரி அவனை மிரட்டியிருப்பாங்க. இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி இப்ப அந்த ஏஜென்ட்டும் கேட்க, அதுக்கப்புறம் தான் அந்த ஏஜென்ட் கிட்ட சொல்லி 2-3 ஆட்களை அரேஞ்ச் பண்ணி தனக்கு இப்படி ஒரு கொடுமை பண்ண அவங்க கணவரை போட்டு தள்ளணுன்ற மாதிரியும் அவங்க பிளான் பண்ண. அப்படி ஒரு அவர் கார் ஓட்டிட்டு வரும்போதோ அங்க ஒரு லாரியை வச்சு இடிக்க வச்சு இந்த ரேவதி தான் அவங்க கணவரை போட்டு தள்ளிருப்பாங்க. சோ இதுதாங்க நடந்திருக்கும். இதை எல்லாத்தையுமே அங்க நம்ம பிரியா கிட்டயும் அவங்க சொல்லி முடிக்க, பிரியாவும் இதை கேட்டு ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு உங்களை தப்பா நினைச்சிட்டேன், ஆனா உங்களுடைய உள்ளம் இப்பதான் எனக்கு புரியுது, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் எக்காரணம் கொண்டோ இதை நான் வெளியவே சொல்ல மாட்டேன், என்ன நீங்க நம்பலாம் அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்லி இப்ப நம்ம ரேவதியையும் கொஞ்சம் தேத்திட்டு அப்படியே தூங்க வைக்கிறாங்க. ஒரு நாள் பிரியாவும் தன்னோட கணவர் வேலை முடிச்சிட்டு வரப்போ தான் கணவர் யாரோடையோ போன்ல பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்ன இது அப்படின்ற மாதிரி ஒட்டு கேட்கும் போது தான் அவங்க கணவர் எப்பவுமே அவங்க எக்ஸ் லவரோட போன்ல பேசுவார்ல, அப்படி அதை கேட்க, விவாகரத்து தானே, அது இன்னும் கொஞ்ச நாள்ல அவகிட்ட சொல்லி நான் வாங்கிடுவேன், அதுக்கப்புறம் நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுறாரு. இதை கேட்கிற பிரியாக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலியே வந்துருதுங்க. இந்த விஷயத்தையும் உடனடியா நான் ரேவதி கிட்டையும் அவங்க வந்து சொல்றாங்க. ரேவதியும், நான் தான் முன்னவே சொன்னல, உன் கணவரும் ஒரு தப்பான ஆளுதான், உன் கணவர் எங்க போறான் என்ன பண்றான் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணி போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இப்ப இவங்க 2 பேருமே ஒரு பருதா போட்டுக்கிட்டு இப்ப நம்ம பிரியாவுடைய கணவரையும் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அப்படி ஃபாலோ பண்ணதுல ஒரு நாள் இந்த பிரியாவோட கணவர் ஒரு ஹோட்டல்ல வந்து அவங்க எக்ஸ் லவரையும் மீட் பண்றாங்க. கூட வேற இந்த அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வேற இருக்காங்க போல. இந்த அக்கா காரி அங்க உட்காந்துக்கிட்டு தான் 2 பேரையும் பழக விடுறாங்க. அப்படி அவங்க 2 பேரும் ஜாலியா அங்க பேசிக்கிறதும், முக்கியமா நம்ம பிரியாவை டைவர்ஸ் பண்றதை பத்தி அவங்க கணவர் சொல்ற எல்லாத்தையுமே அங்க கேக்குறாங்க. கேட்க கேட்க பிரியாவுக்கு ஒரு மாதிரி பயங்கர கோவம் வருதுங்க. இப்படி அநியாயமா என்ன விவாகரத்து பண்ணிட்டு அவர் இன்னொரு திருமணம் பண்ணிக்க போறாரு, நான் வேற வேலை வெட்டி இல்லாத ஒரு லேடி, அவர் போனதுக்கு அப்புறம் நடுத்தெருவுக்கு வந்துருவனே, எனக்கு
எனக்கு நாதியே இருக்காது, என் பசங்களை யாரு பாத்துப்பா, என்ன யாரு பாத்துப்பான்ற மாதிரிலாம் அழுக. இதெல்லாம் ரேவதிக்கு பயங்கர கோவத்தை ஏற்படுத்துது. இதை நினைச்செல்லாம் தயவு செஞ்சு அழுதுகிட்டு இருக்காத, தைரியமா இரு. ஒரு பெண்ணா ஒரு ஆணுக்கு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. ஒரு ஆண் நினைச்சா ஒரு பெண்ணை என்ன வேணா பண்ணலாமா, நீ என் கூட சேரு, நம்ம 2 பேருமே சேர்ந்து உன் கணவரோட கதையை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க இவங்க 2 பேரும் ஒரு பிளான போட, இப்போ இவங்க 2 பேருமே அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய வீட்டுக்கு வராங்க. அந்த ஏஜென்ட்டும் இங்க எதுக்கு வந்தீங்க, ஆமா இந்த பிரியா மேடம் என்ன உன் கூட சுத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி கேட்க, இப்ப நாங்க 2 பேருமே சமாதானம் ஆயிட்டோம், முன்ன எனக்காக நீ ஒரு காரியம் பண்ண மாதிரி இப்ப இந்த பிரியாக்காக நீ ஒரு காரியம் பண்ண வேண்டி இருக்குன்ற மாதிரி சொல்ல, இது என்ன பயங்கரமான காம்போவா இருக்கு, என்னாலாம் பண்ண முடியாது, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரியும் இங்க இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் கத்திக்கிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டியும் மாமனார் வரதுக்கு வேற லேட் ஆச்சு, தயவு செஞ்சுங்கிறது போங்கன்ற மாதிரியும் மிரட்ட, நீ இதுக்கு சம்மதிக்கிற வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம். அதே மாதிரி அவங்க வந்த உடனே அன்னைக்கு நீ என் கூட இருந்த அந்த வீடியோவை காமிச்சு அவங்க கிட்ட இந்த உண்மையை உடைச்சிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் வேற வழி இல்லாம அதுக்கும் சம்மதிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அந்த 2 லேடிஸுமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி 2 பேருமே ஒரு பார்ட்டிக்கு தாங்க வந்திருக்காங்க. 2 பேரும் அவங்க கஷ்டத்தெல்லாம் மறக்கிற அளவுக்கு அங்க குடிக்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே அங்க நம்ம பிரியா கணவருடைய நண்பன் ஒருத்தன் பாக்குறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறதையும் அங்க கேக்குறான். அப்படி ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு நம்ம பிரியாவும் தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப, வீட்டுக்கு வந்ததும் அங்க நம்ம பிரியாவுடைய கணவர் நிக்கிறாரு. என்ன நீ ஒரு மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் மனைவி குடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரியும் அவங்க கணவருக்கு தெரியுது. அவருக்கோ பயங்கர கோவம் வருதுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவ அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க மட்டும் வீட்டுக்கு வந்து குடிக்கிறீங்க, ஏன் நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படின்ற மாதிரியும் அவங்க சண்டை போடுறாங்க. இப்ப பொண்ணு வேற அங்க இருக்கிறதுனால உங்க அப்பா பத்திலாம் உனக்கு தெரியாது, அம்மாவை எவ்வளவு காயப்படுத்திருக்கா தெரியுமா, ஒவ்வொரு நாள் நான் வலியோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் தான் பொண்ணையும் அங்க ரூமுக்கு அனுப்பிட்டு மறுபடியும் பிரியாவுடைய கணவர் தான் மனைவியா கூப்பிட்டு அந்த ரூமுக்கு போறாரு. மறுபடியும் தான் மனைவியா பயங்கரமா காயப்படுத்துறாரு. இதை எல்லாமே அங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற நம்ம ரேவதிக்கும் கேக்குதுங்க. அவங்களுக்கு பயங்கர கோவம் வருது. இப்போ அந்த நாள் ராத்திரியும் இவங்க 3 பேருமே, அதாவது நம்ம பிரியா, ரேவதி, அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் 3 பேருமே மொட்டை மாடியில உட்காந்து பிளான போடுறாங்க. இதுக்கு மேலையும் நம்ம அந்த பிளானை செயல்படுத்தாமலாம் இருக்க முடியாது, நாளைக்கே அதை செயல்படுத்திடலாம் அப்படின்ற மாதிரியும் அங்க யோசிக்க, என்ன பிளான் அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, நான் சில திருடர்களை உங்க வீட்டுக்கு அனுப்புறேன், அவங்க அங்க இருக்கிற பொருட்களை திருடுற மாதிரி திருடுவாங்க, அப்போ குறுக்கால உன் கணவர் இருப்பான், அந்த கணவரை அவங்க போட்டு அடிப்பாங்க, முக்கியமா உன் கணவரோட ஆண்மையே இழக்கிற அளவுக்கு அடிப்பாங்க. அப்படி அடிச்சுட்டு அங்க இருந்து அவருடைய பொருட்களை திருடிட்டு தான் போவாங்களே தவிர உன் நகைகள்லாம் பத்திரமா தான் இருக்கும்ன்ற மாதிரி இவங்க ஒரு பிளான சொல்ல, பிரியாவும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. இப்ப அங்க சில துப்பாக்கி கயிறெல்லாம் எடுத்து காமிக்க, ஐயோ இந்த ஒரிஜினலான துப்பாக்கியை வச்சா எதனா பண்ண போறீங்கன்னு கேட்க, இல்ல இல்ல இது டூப்ளிகேட் தான் அப்படின்னு அவங்க சொல்ல, ஓகே நாளைக்கு என்னோட பசங்க பள்ளிக்கு போனதுக்கு அப்புறம் நான் சிக்னல் கொடுக்குறேன், அவங்கள கரெக்டா வர வச்சிருங்க அப்படின்ற மாதிரியும் இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டோம். அவங்க வீட்டுக்கு கிளம்ப, இப்ப அங்க வரப்போற திருடங்கள்லாம் யாருன்னா நம்ம ரேவதியோடைய ஊருக்காரங்க தாங்க. சொல்லி வச்ச மாதிரி அடுத்த நாள் காலையிலயும் அந்த ரேவதியோடைய ஊருக்காரங்க எல்லாருமே ரேவதியோடைய வீட்டுக்கும் வராங்க. நீங்க எல்லாரும் தகுந்த நேரம் வர வரைக்கும் இந்த வீட்டுல பத்திரமா ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு பிரியாக்கு கால் பண்ணியும், எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடு, நாங்க திருடங்களை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்பதாங்க எல்லாமே செட் ஆகுது. நம்ம பிரியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் தான் கணவர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இவங்களுக்கு மிஸ்டு கால் கொடுக்கலான்னு கால் பண்ண, ஆனா திடீர்னு அங்க பிரியாவுடைய கணவர், நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் பிரியா, நான் உனக்கு துரோகம் பண்ண பாத்துட்டேன், என்ன மன்னிச்சிடு, நான் உங்ககிட்ட கடுமையா நடந்ததுக்காகவும் எல்லாத்துக்காகவும் மன்னிப்பு கேட்கறேன்ற மாதிரி பிரியா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. பிரியா அங்க மிஸ்டு கால் கொடுக்கறதுக்கு பதிலா அந்த போன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க, இப்ப அந்த காலையும் அங்க எதிர்முனையில இருக்கிற நம்ம ரேவதியும் அவங்களோட கேங்கும் எடுத்து கேட்டு இருக்காங்க. என்ன இவர் தெரிஞ்சிட்டாரு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கும் ஒன்னும் புரியல. பட் இருந்தாலும் அந்த ஊருக்காரங்கள கூட்டு வந்துட்டாங்கல்ல, அந்த ஊருக்காரங்களையும் கீழே இருக்கிற இவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க, அங்க அவங்களும் வந்து கதவை தட்டுறாங்க. உள்ள வரலாமான்ற மாதிரி அங்க பிரியா கிட்ட கேட்க, இல்ல என் கணவர் திருண்டிட்டாரு, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, பிளான் கேன்சல்னு சொல்லியும் அவங்கள அங்க இருந்து அனுப்பி வைக்க, இப்ப தான் கணவர்கிட்டையும் வந்து நீங்க இப்படி திருந்துவீங்க மாறுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, எல்லா கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரியும் அங்க அவங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பிரியாவும், நான் உங்களுக்கு எதிராகவே சில சதிகள் பண்ணிட்டேங்க அப்படின்ற மாதிரி அவங்க பண்ண சதியை பத்தியும் தான் கணவர்கிட்ட அவங்க ஒத்துக்கலான்னு வர, ஆனா அதை கேட்கிற ரேவதிக்கும் கோவம் வருது. ஐயோ அதெல்லாம் அவ சொல்லிட்டானா நம்ம மாட்டிப்போமே அப்படின்ற மாதிரியும் நினைக்க, அப்பதான் ரேவதி ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு மேல் வீட்டுல இருக்கிற நம்ம பிரியாவை பார்க்க வருவாங்க. அந்த துப்பாக்கியை வச்சும் அவங்க கணவரை பயமுறுத்த, அப்பதான் பிரியாவும் தான் கணவர்கிட்ட அது ஒரு ஃபேக்கான துப்பாக்கி தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அடி பாவி, உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி எவ்வளவு பிளான் பண்ணா, நீ என்னன்னா உன் கணவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன பத்தியான உண்மையா அங்க சொல்லிட்டு இருக்கன்ற
மாதிரி இப்ப இவங்க 2 பேருமே மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே அங்க நம்ம பிரியாவுடைய கணவர் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காருங்க. அப்பதான் அவரு எவ்வளவு நேரம் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. இத பாக்குற அந்த 2 லேடிஸுமே ஷாக் ஆகுறாங்க. இங்க பிரியாவோட கணவரும் சபாஷ், இந்த ட்விஸ்டுக்காக தான் நான் காத்திருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி நீங்க 2 பேருமே பார்ட்டி பண்ணும் போதோ அந்த இடத்துல என்னுடைய ஃப்ரெண்டு உங்க 2 பேரை பார்த்ததா சொன்னா. அப்படி எனக்கு தெரியாம நீங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நான் முன்னவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்க வாயில இருந்தே கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணேன். அப்போ நான் இப்போ போலீஸ்க்கு கால் பண்ண போறேன். ஒன்னு பிரியாவான என் மனைவி என்ன போட்டு தள்ள வந்ததுக்காகவும், அதுக்கப்புறம் ரேவதி நீ உன் கணவரை போட்டு தள்ளனதுக்காகவும் 2 பேரும் கைதாக போறீங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ இவங்க 2 பேருமே ஒன்னு சேர்ந்து அங்க நம்ம பிரியா கணவரையும் தாக்க வர கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீட்டுக்கு அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் வந்துடுறான். அதுக்கப்புறம் இவங்க வச்ச அந்த திருடர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் வந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து பிரியாவுடைய கணவரையும் எப்படின்னா அடிக்கலான்னு வராங்க. ஆனா அப்பதான் வீட்டுக்குள்ள ஒரு புறா வருதுங்க. அந்த புறா வந்து அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் டென்ஷன் ஆனதுனால பிரியாவோட கணவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுதுங்க. அவர் அங்கேயே மயங்கி விழறாரு. கட் பண்ணா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலை காமிக்க அங்க ஒரு டாக்டரும் வெளியே வந்து பிரியா கிட்ட உங்க கணவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அதனால இதுக்கப்புறம் அவரால் பேச முடியாது, அவர் நிலகுலைஞ்சு போயிட்டாரு, ஏன் நடக்க கூட முடியாதுன்னு சொல்ல அப்பதான் பிரியாக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சே வருதுங்க. பிரியாவோட கணவரும் தன்னோட அக்கா கிட்ட அந்த உண்மையை சொல்லலான்னு வர, ஆனா அவரால் பேச முடியாதுல, அவங்க அக்காவாலையும் புரிஞ்சுக்க முடியல. சோ இந்த விஷயத்துல இருந்து இப்ப பிரியாவும் தப்பிக்கிறாங்க, அங்க ரேவதியும் தப்பிக்கிறாங்க. அதுல இருந்து பிரியா தான் கணவரை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போற இடத்துக்கெல்லாம் வாக்கிங் கூட்டிட்டு போறாங்க. சோ இப்படி நம்ம பிரியா இப்போ ரொம்ப சந்தோஷமா ஃப்ரீயா வாழ்ற மாதிரியும், ரேவதியும் அதே சந்தோஷத்தோட வாழ்ற மாதிரியும் அங்க முடிய, ஆனா கடைசியில அங்க ஒரு புறா வந்து பிரியா கணவர் மேல உட்கார்ற மாதிரியும், அப்பா அவருக்கு திடீர்னு பேச்சு வர மாதிரியும் தான் செகண்ட் பார்ட்டுக்கான லீட போட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க. அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் தான் இவங்க சொன்ன வேலையை பார்த்துட்டான்ல, அதனால அவனும் இப்போ ஃப்ரீ ஆயிடுறான் போல. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.